வணக்கம். ஒருவர் வாழ்க்கையை சலித்துக் கொள்கிறார், மற்றொருவரோ வாழ்க்கையை மிக அற்புதம் என்கிறார். ஒருவர் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கும் நேரத்தில் வாழ்க்கை உண்மையில் தொடங்குகிறது. ஒரு விஷயத்தை கவனித்தீர்களா? நாம் பெரும்பாலும் பலனை மட்டுமே பார்க்கிறோம். ஆனால் இயற்கை முதலில் அடித்தளத்தை உருவாக்குகிறது, பிறகுதான் உயரத்தை தருகிறது. ஒரு பெரிய கட்டிடம் கட்டும்போது அதன் அடித்தளத்திற்கே பல நாட்கள் செலவிடப்படுகின்றன. வெளியே பார்த்தால் எதுவும் நடக்கவில்லை என்று தோன்றும். ஆனால் அந்த கண்ணுக்கு தெரியாத வேலைதான் கட்டிடத்தின் ஆயுளை தீர்மானிக்கிறது. வாழ்க்கையும் அப்படித்தான். நீங்கள் இப்போது கண்ணுக்கு தெரியாத வளர்ச்சி காலத்தில் இருக்கலாம். அதனால் உங்களை சந்தேகிக்காதீர்கள். உங்கள் பயணத்தை மற்றவர்களின் முடிவுகளுடன் ஒப்பிடாதீர்கள். நண்பர்கள், இன்னொரு உண்மையை சொல்கிறேன். பலர் வெற்றியை விரும்புகிறார்கள், ஆனால் அதற்கான செயல்களை செய்ய விரும்புவதில்லை. வெற்றி ஒரு பரிசல்ல, அது தயாராக இருப்பவர்களுக்கு கிடைக்கும் ஒரு பொறுப்பு. நீங்கள் இன்று பெற விரும்பும் விஷயத்தை கையாள தயாரா? இந்த கேள்வியை உங்களுக்குள் கேளுங்கள். சில நேரங்களில் தாமதம் தண்டனை அல்ல, தயாரிப்பு. சில நேரங்களில் காத்திருப்பு புறக்கணிப்பல்ல, முயற்சி. சில நேரங்களில் தனிமை பலவீனம் அல்ல, உள்ளார்ந்த வளர்ச்சி. இந்த உண்மையை புரிந்து கொண்ட மனிதர்கள் காலத்தை எதிரியாக பார்க்க மாட்டார்கள், அதை தன்னுடைய ஆசிரியராக பார்ப்பார். ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நீங்கள் உணர்வீர்கள், அந்த தாமதம் தான் என்னை காப்பாற்றியது, அந்த தோல்விதான் என்னை வலிமையாக்கியது, அந்த காத்திருப்பு தான் என்னை தயார்படுத்தியது என்று. அந்த நாள் வரை தொடர்ந்து செயல்படுவதை நிறுத்தாதீர்கள். உங்கள் வேர்களை தொடர்ந்து வலுப்படுத்துங்கள். ஏனென்றால் வேர்கள் ஆழமாக இருக்கும் மரத்தை எந்த புயலாலும் எளிதாக சாய்க்க முடியாது. அதே போல் மன உறுதி ஆழமாக இருக்கும் மனிதர்களை எந்த சவாலும் நிரந்தரமாக தோற்கடிக்க முடியாது. இன்று பலன் தெரியவில்லை என்பதை விட முயற்சியை கைவிடாதீர்கள். முயற்சியை தொடருங்கள். காலம் அதற்கான பதிலை நிச்சயம் தரும். நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஒரு சுமையை சுமந்து கொண்டு நடக்கிறோம். அது பணம் அல்ல, பொருள் அல்ல, அது கடந்த காலம். பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம், யாரோ சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு தோல்வி, ஒரு பிரிவு, ஒரு ஏமாற்றம். இவை அனைத்தையும் இன்றும் மனதில் சுமந்து கொண்டு வாழ்கிறோம். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். நேற்று குடித்த தண்ணீர் இன்று உங்கள் தாகத்தை தீர்க்குமா? இல்லை. அதே போல் நேற்றைய துன்பத்தை இன்று மீண்டும் மீண்டும் நினைத்தால் உங்கள் வாழ்க்கை முன்னேறாது. கடந்த காலம் ஒரு புத்தகத்தின் முடிந்த அத்தியாயம். அதை மீண்டும் மீண்டும் படித்துக் கொண்டே இருந்தால் புதிய அத்தியாயத்தை எழுத முடியாது. நண்பர்களே, சிலர் சொல்வார்கள், என்னை அவர்கள் காயப்படுத்தினார்கள், என்னை ஏமாற்றி விட்டார்கள், எனக்கு நீதி கிடைக்கவில்லை. அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் அந்த சமயம் ஒரு முறை மட்டுமே உங்களை காயப்படுத்தியது. அதை தினமும் நினைத்து நீங்களே உங்களை காயப்படுத்திக் கொள்வது ஏன்? மன்னிப்பது நடந்ததை மறந்து விடுவது அல்ல, அந்த நினைவு உங்கள் எதிர்காலத்தை ஆள அனுமதிக்காமல் இருப்பது. ஒரு படகை நினைத்து பாருங்கள். அது தண்ணீரின் மீது மிதக்கிறது. ஆனால் தண்ணீர் படகுக்குள் வந்துவிட்டால் அதே தண்ணீர் அந்த படகை மூழ்கடித்துவிடும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படித்தான். பிரச்சனைகள் வெளியே இருக்கட்டும், அவற்றை மனதிற்குள் நிரந்தரமாக வைத்துக் கொள்ளாதீர்கள். இப்போது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் 5 பழக்கங்களை பார்ப்போம். 1. ஒவ்வொரு காலையும் நீங்கள் நன்றி சொல்லக்கூடிய 3 விஷயங்களை எழுதுங்கள். நன்றி உணர்வு குறைபாடுகளை விட ஆசீர்வாதங்களை பார்க்க கற்றுத்தரும். 2. தினமும் 10 நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். எந்த இசையும் வேண்டாம், எந்த மொபைலும் வேண்டாம். உங்கள் மூச்சை மட்டும் கவனியுங்கள். அமைதியான மனதில் தான் சிறந்த முடிவுகள் பிறக்கின்றன. உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையாக பேசுபவர்களின் தாக்கத்தை குறையுங்கள். உங்கள் கனவை சிதைப்பவர்களுடன் அதிக நேரம் செலவிட வேண்டாம். உங்களை ஊக்கப்படுத்துபவர்களை தேடுங்கள். அது உங்கள் வெற்றியின் ரகசியம். 4. ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல செயலை செய்யுங்கள். யாருக்காவது உதவுங்கள். ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள். ஒரு புன்னகை கூட ஒரு மனிதரின் நாளை மாற்றக்கூடும். 5. ஒவ்வொரு இரவும் உங்களையே பாராட்டுங்கள். இன்று நான் முயற்சி செய்தேன், நான் நேற்று இருந்ததை விட இன்று சிறப்பாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். மற்றவர்கள் உங்களை நம்புவதற்கு முன் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். மற்றவர்கள் உங்களை மதிப்பதற்கு முன் நீங்கள் உங்களை மதிக்க வேண்டும். ஏனென்றால் தன்னை மதிக்காத மனிதன் வெளி உலகத்தில் அங்கீகாரத்தை மட்டும் தேடி வாழ்கிறான். ஆனால் தன்னை அறிந்த மனிதன் தன்னுடைய மதிப்பை தானே உருவாக்குகிறான். இன்று இந்த வீடியோவை பார்க்கும் உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள். கடந்த காலத்தை ஒரு பாடமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு சிறையாக மாற்றாதீர்கள். உங்கள் காயங்களை உங்கள் அடையாளமாக மாற்றாதீர்கள், அவற்றை உங்களின் வலிமையாக மாற்றுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், நேற்று என்பது ஒரு நினைவு, நாளை என்பது ஒரு வாய்ப்பு, ஆனால் இன்று மட்டும் ஒரு பரிசு. அதனால்தான் அதை பிரசன்ட் என்று அழைக்கிறார்கள். இந்த நொடியை முழுமையாக வாழத் தொடங்குங்கள். உங்கள் புதிய வாழ்க்கை இந்த நொடியிலிருந்தே ஆரம்பமாகலாம். வாழ்க்கையில் மாற்றத்தை விரும்பாத மனிதர் யாரும் இல்லை. ஆனால் மாற்றத்திற்காக தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவர்கள் மிகவும் குறைவு. உலகில் ஒரு அற்புதமான பறவை இருக்கிறது, அது கழுகு. கழுகு நீண்ட காலம் வாழும் பறவையாக கருதப்படுகிறது. அதன் வாழ்க்கையை பற்றி பல ஊக்கமளிக்கும் கதைகள் சொல்லப்படுகின்றன. உண்மைகள் அல்ல, ஆனால் அவற்றின் ஒரு ஆழமான வாழ்க்கை பாடம் இருக்கிறது. அந்த பாடம் என்னவென்றால், சில நேரங்களில் பழைய பழக்கங்களை விட்டுவிடாமல் புதிய வாழ்க்கையை உருவாக்க முடியாது. ஒரு கேள்வி, நீங்கள் இன்று வாழும்
வாழ்க்கையில் உங்களை தடுத்து நிறுத்துவது என்ன? பயம்தானா? சோம்பேறித்தனமா? மற்றவர்களின் கருத்தா? அல்லது என்னால் முடியாது என்ற நம்பிக்கையா? ஒரு மனிதன் தன்னுடைய எல்லைகளை தானே உருவாக்கி கொள்கிறான். பிறகு அந்த எல்லைக்குள் வாழத் தொடங்குகிறான். இதுதான் அவனுடைய மிகப்பெரிய சிறை. உண்மையான சுதந்திரம் வெளியே இல்லை, அது மனதிற்குள் இருக்கிறது. நீங்கள் உங்கள் மனதில் இருக்கும் பயத்தின் கதவை திறந்தால் உலகமே திறந்துவிடும். வெற்றி பெற்றவர்கள் ஒருபோதும் பிரச்சனை இல்லாதவர்கள் அல்ல. பிரச்சனை இருந்தாலும் நிறுத்தாமல் நடந்தவர். கடலில் செல்லும் கப்பல் கரையில் இருக்கும் போது மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் கப்பல் கரையில் நிற்பதற்காக உருவாக்கப்படவில்லை. அதுபோலவே கடலை கடப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் கப்பல். அதுபோலத்தான் நீங்கள் பாதுகாப்பாக ஒரே இடத்தில் நிற்பதற்காக பிறக்கவில்லை. உங்கள் திறமையை உலகிற்கு காட்டுவதற்காக பிறந்திருக்கிறீர்கள். தவறு செய்ய பயப்படாதீர்கள். தவறு வாழ்க்கையின் முடிவல்ல, அது ஒரு புதிய அறிவின் ஆரம்பம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் விழும்போது ஒரு புதிய அனுபவத்தை பெறுகிறீர்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் மீண்டும் விழும்போது ஒரு புதிய மனிதனாக மாறுகிறீர்கள். உலகம் உங்களை நம்பும் நாளுக்காக காத்திருக்காதீர்கள். முதலில் உங்களை நீங்கள் நம்புங்கள். ஒரு சிறிய மெழுகுவர்த்தி இருட்டை முழுவதும் அகற்ற முடியாது, ஆனால் அது இருக்கும் இடத்தில் இருளை குறைக்க முடியும். அதுபோல் உங்கள் சிறிய முயற்சி உலகத்தை ஒரே நாளில் மாற்றாது, ஆனால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். நினைவில் கொள்ளுங்கள், வெற்றி என்பது ஒரு இலக்கல்ல, அது ஒவ்வொரு நாளும் உங்களை நேற்றை விட சிறந்த மனிதராக மாற்றிக் கொள்வதற்கான ஒரு பயணம். இன்று இந்த வீடியோவை பார்த்த பிறகு ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிறிய முடிவே போதும். இன்று ஒரு நல்ல பழக்கத்தை ஆரம்பியுங்கள். ஒரு புதிய புத்தகத்தை படியுங்கள். ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவருக்கு உதவுங்கள். உங்கள் பெற்றோருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் உடலை கவனியுங்கள். உங்கள் மனதை நேசியுங்கள். இந்த சிறிய செயல்கள் தான் நாளைய மிகப்பெரிய வெற்றியின் அடித்தளம். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையை மாற்றியது ஒரு பெரிய அதிசயம் அல்ல, அந்த சிறிய முடிவுகள் தான் என்பதை உணர்வீர்கள். அதனால் இப்போதே ஆரம்பியுங்கள். ஏனென்றால் சரியான நேரம் ஒரு நாளும் வராது. நீங்கள் ஆரம்பிக்கும் இந்த நொடியே சரியான நேரம். இந்த வீடியோவின் தொடக்கத்திலிருந்து இப்போது வரை நாம் பல விஷயங்களை பற்றி பேசினோம். தோல்விகளை பற்றி பேசினோம், பயத்தை பற்றி பேசினோம், பொறுமையை பற்றி பேசினோம், தன்னம்பிக்கையை பற்றி பேசினோம். ஆனால் இந்த எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. அது உங்கள் முடிவு. வாழ்க்கை நமக்கு எப்போதும் இரண்டு வழிகளை தருகிறது. ஒன்று சூழ்நிலையை குறை கூறிக்கொண்டே வாழ்வது, மற்றொன்று அதே சூழ்நிலையை பயன்படுத்தி புதிய வாழ்க்கையை உருவாக்குவது. இந்த இரண்டு வழிகளில் எந்த வழியை தேர்வு செய்வது என்பது முழுவதும் உங்கள் கையில் இருக்கிறது. ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு புத்தகம் எழுதப்படுகிறது என்று கற்பனை செய்து பாருங்கள். அந்த புத்தகத்தில் நீங்கள் கதாநாயகனா அல்லது சூழ்நிலைகளால் இழுத்துச் செல்லப்பட்ட ஒரு பாத்திரமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது நீங்கள் மட்டும்தான். நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லோருக்கும் புயல் வரும். சிலருக்கு புயல் சிறிய புயலாக இருக்கலாம், சிலருக்கு புயல் பெரிய புயலாக இருக்கலாம். ஆனால் புயல் எவ்வளவு பெரியது என்பது முக்கியமல்ல, அதை தாண்டி நீங்கள் மீண்டும் எழுகிறீர்களா என்பதுதான் முக்கியம். நினைவில் கொள்ளுங்கள், இரவு எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் காலை நிச்சயமாக வரும். குளிர்காலம் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் வசந்த காலம் நிச்சயமாக வரும். அதேபோல் உங்கள் வாழ்க்கையில் எந்த கடினமான காலமும் ஒரு நாள் முடியும். அதுவரை நம்பிக்கையை மட்டும் விடாதீர்கள் நண்பர்களே. உங்கள் மதிப்பு உங்கள் சம்பளத்தை தீர்மானிக்கப்படுவதில்லை, உங்கள் தோல்விகளால் தீர்மானிக்கப்படுவதில்லை, மற்றவர்கள் உங்கள் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதால் தீர்மானிக்கப்படுவதில்லை. உங்கள் உண்மையான மதிப்பு நீங்கள் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் விடும் தைரியத்தில் இருந்து இன்று இந்த நொடியில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாக்குறுதியை உங்களுக்கே கொடுங்கள். நான் என்னுடைய கடந்த காலத்தை என்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க விட மாட்டேன். நான் பயத்தை விட தைரியத்தை தேர்வு செய்கிறேன். நான் குறை கூறுவதை விட செயல்பாட்டை ஆரம்பிக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் நேற்றை விட சிறந்த மனிதராக மாறுவேன். இந்த 4 வாக்கியங்களை மனதார சொல்லுங்கள் நண்பர்கள். வெற்றி என்பது ஒரு பெரிய அதிசயம் அல்ல, அது சிறிய சரியான முடிவுகளின் கூட்டுத்தொகை. இன்று நீங்கள் ஒரு நல்ல புத்தகத்தை எடுத்து படித்தால் அது ஒரு சிறிய முடிவு. இன்று 10 நிமிடம் உடற்பயிற்சி செய்தால் அது ஒரு சிறிய முடிவு. இன்று உங்கள் பெற்றோரிடம் நன்றி என்று சொன்னால் அது ஒரு சிறிய முடிவு. இன்று ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தினால் அது ஒரு சிறிய முடிவு. இந்த சிறிய முடிவுகள் தான் ஒரு நாள் அசாதாரண வாழ்க்கையை உருவாக்கின்றன. அதனால் பெரிய மாற்றத்திற்காக காத்திருக்காதீர்கள். சிறிய மாற்றத்தை இன்றே ஆரம்பியுங்கள். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த நாள் தான் என் வாழ்வை மாற்றிய நாள் என்று சொல்லப் போகிறீர்கள். இந்த வீடியோ உங்கள் மனதில் ஒரு சிறிய நம்பிக்கையின் விதையை விதைத்திருந்தால் அதை தினமும் நல்ல செயல்களால் வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒரு விதை ஒரே நாளில் மரமாக மாறாது, ஆனால் அதை தொடர்ந்து பராமரித்தால் ஒரு நாள் அது பல பேருக்கு நிழல் கனி தரும் மரமாக மாறும். அதேபோல் இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு நல்ல முடிவு, ஒரு சிறிய முயற்சி நாளை உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் நண்பருக்கும் சமுதாயத்திற்கும் நன்மையை செய்யும். இறுதியாக ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் மிக சிறந்த அத்தியாயம் இன்னும் எழுதப்படவில்லை. அதை எழுத யாரும் முன் வருவதும் இல்லை. அதை எழுதும் எழுத்தாளர் வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் கதாநாயகன். நன்றி நண்பர்களே.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். இது போன்ற வாழ்க்கையை மாற்றும் ஊக்கமளிக்கும் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். மீண்டும் ஒரு புதிய பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.